கிருஷ்ணகிரி அருகே கணிக்காரன்கொட்டாய் கிராமத்தில் நாட்டு மாடுகள் வளர்ப்பினை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற மாபெரும் கன்றுவிடும் விழா 350 கன்றுகள் பங்கேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகை மற்றும் ஊர் பண்டிகையை முன்னிட்டு எருதுவிடும் விழா மற்றும் கன்றுவிடும் திருவிழாக்கள் நடத்துவது வழக்கம். அந்த வகையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள கணிக்காரன்கொட்டாய் மற்றும் சாமுடி நகர் ஆகிய இரு கிராம மக்கள் இணைந்து நாட்டு மாடுகள் வளர்ப்பினை ஊக்குவிக்கும் வகையில் கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் கிருஷ்ணகிரி, கும்மனூர், சோக்காடி, காளிகோவில், பர்கூர், அவதானப்பட்டி, சூளகிரி, கிட்டம்பட்டி, பர்கூர், ஜெகதேவி, அஞ்சூர், கப்பல்வாடி, மருதேப்பள்ளி என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 350 கன்றுகள் பங்கேற்றிருந்தன. அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த கன்றுவிடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கன்றுகளும் வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு கன்றுகளாக அவிழ்த்து விடப்பட்டது. இதில் 100 மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது. மக்கள் மத்தியில் சீறி பாய்ந்து ஓடிய கன்றுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள். இந்த கன்றுவிடும் விழாவினை காண மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏராளமானவர்கள் வந்து உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். இந்த விழா பர்கூர் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளருமான டி. மதியழகன் தலைமையிலும், பெரிய கவுண்டர் பி. ராமகிருஷ்ணன், நடுகவுண்டர் எம். மணி, சின்ன கவுண்டர் பி. மணி, ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம், ஒன்றிய குழு உறுப்பினர் பாலசுப்ரமணி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கன்றுவிடும் திருவிழாவில் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணை அமைப்பாளர் எம். சுரேஷ், வழக்கறிஞர் கே. ஜெகதீஸ்வரன், கணிக்காரன்கொட்டாய், சாமுண்டி நகர் ஊர் கவுண்டர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் உள்ளிட்ட விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.